தலை இழைச்ச கூட பாட்டி ஸ்டைல் லென்ஸ் தெரியுதா? இல்ல இது கரெக்டா தான் இருக்கு. பாட்டிக்கு எனக்கு வந்து ஹைட்டு தான் ரொம்ப நான் குனிஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. என்னத்துக்கு எடுக்கா பாட்டி நீங்க திருநெல்வேலியில இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு ஆமா மண்டை குத்து காய்ச்சல் கால் விளைச்சல் இடுப்பு இடுப்பு அதுக்கு வந்து நீங்க அந்த உங்களை எல்லாரும் கூட்டு போனாங்களா ஆட்டோ கார்ல கால் டாக்ஸில ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனா அந்த டாக்டர் ஏதாவது ஊசி போட்டாரா? ஊசி எங்க போட்டேன். மருந்து கொடுத்தாரா? உங்களுக்கு வந்திருக்க வியாதி வந்து அவிசுவாச வியாதி. அதுக்கு என்ன பண்ணணும்? அவிசுவாச வியாதிக்கு சீரிய தேசத்திலேயே பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சான். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலியான்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்கு? எலிசா தானே? எலிசான்ற டாக்டரு உங்களுக்கு இந்த மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. இத வந்து வாரத்துக்கு 2 சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், அப்படியே நாகமானை போல நீங்க என்ன ஆயிருவீங்க? சிறு பிள்ளையை போல மாறிடுவீங்க. உங்க தோல்ல இருக்கிற சுருக்கம் எல்லாம் போயிருமா? இந்தாங்க. எங்க வாங்கிட்டு வந்தா? நான் வாங்கிட்டு வரல, எலியான்ற ஒரு அந்த டாக்டர் கொடுத்த எலிசான்றவர் கொடுத்துருக்காரு. இந்தாங்க, இத என்ன பண்ணுங்க, இத சாப்பிட்டீங்கன்னா க்ளோஸ். ஆமா சின்ன பிள்ளையாயிருவா. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? தாத்தா பாட்டியை தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை இதுக்கு மேல முழுசா பாருங்க. அன்பு சகலத்தையும் வெல்லும் அப்படின்றது முதியோர்கள் மேல வைக்கக்கூடிய அன்பு. அது என்னாகும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அவங்க மேல நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களால புரோஜனம் இல்லை, வீட்டுக்கும் புரோஜனம் இல்லை, நாட்டுக்கும் புரோஜனம் இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்க மேல வைக்கிற அன்பு நாடுகளுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கும். அப்ப நம்ம அன்பு முதல்ல நம்ம வீட்டுல முதியோர்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணணும், ஆரம்பிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1 முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரனை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீயை தாயை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லி. என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? வயசானவங்களை திட்டாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சிறு பிள்ளைய போல மாறிடுவாங்க. சின்ன குழந்தை என்ன பண்ணும்? என்ன செய்யறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பேசுனதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான கதை, விஜய் முதலமைச்சரா வருவாரா, மு.க. ஸ்டாலின் ஐயா வருவாரா, சீமான் ஐயா வருவாரா, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏல என்னல ஏல என்ன, அது யாரு? அது திரிஷா, அது யாரு? இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏ பாட்டி, ஏ தாத்தா, உனக்கு இப்ப நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரிய போதா? கம்முனிறேன். எதுக்கு உனக்கு சோறு கிடைக்கா? 3 வேளை சாப்பாடு போடுறோம்ல, தின்னுபிட்டு கம்முனிடு. அதை விட்டுக்கிட்டு எதுக்கு வந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா? இப்போ உன்கிட்ட நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம், அதுக்கு நீ ஒரு கன்க்ளூஷன், ஒரு தீர்வு சொல்லிடுவியா? முடியாது இல்ல. உனக்கே வயசாகி போச்சு, எதுக்கு கிடந்துக்கிட்டு? அந்த மாதிரி நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுவோம்? கிராஸ் டாக், கோபம் வரும். சும்மா கிடக்கலவி, சும்மா கிடக்கலவா, அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் வச்சு பார்க்குற பிள்ளைகள் மட்டும் பாருங்கன்ட்டு. ஆமா, கட்டாயம் நம்ம தான் சொல்லுவோம். முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டா பிரச்சனை என்ன இல்லை, மாசம் ஒருக்காவோ இல்லை 2 மாசத்துக்கு ஒருக்கா, இல்லை உங்க தாத்தா ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, பாட்டி ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எப்போ போவாங்க பிள்ளைகள்? பேரம்பேத்தி கிறிஸ்மஸுக்கு கேக்கு கொண்டுகிட்டு, அந்த முதியோர் இல்லத்தில் என் தாத்தா இருக்கிறார், என் பாட்டி இருக்கிறார்கள்,
தாத்தா பாட்டிக்கு மட்டும் கேக்கு கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற 100 பேர் இருக்காங்கன்னா 150 கேக்கு வேலை செய்கிறவங்களுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவ்வளோதான், கிறிஸ்மஸோட ஓவர். அடுத்த கிறிஸ்மஸோட அவங்க உயிரோட இருந்தா அதுக்கு இடையில ஒரு வேளை உங்க தாத்தா போயிட்டாரு தம்பி, உங்க பாட்டி போயிட்டாங்க, அப்படியா வேலை இருக்கு, அந்த ஆளை என்ன பண்ணுங்க அப்படி நீங்களே அடக்கம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கல்ற கட்டை தான் பேரம்பேத்திகள். அப்ப அந்த மாதிரி பேரம்பேத்தி பிரச்சனை இல்லை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வீட்டுல வச்சு பாக்குற பேரம்பேத்திகள் மட்டும் இந்த வீடியோ பாருங்கன்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், கட்டாயம் கடித்து கொள்வோம். ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம் தாத்தா பாட்டிய. அப்போ அந்த மாதிரி கடிந்து கொள்ளக்கூடாது. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை இப்போ அம்மா அப்பாவை என்ன பண்ணுவோம், திட்ட மாட்டோம், ஏச மாட்டோம். ஏன்? நம்ம அம்மா அப்பா மேல உள்ள பாசம், அப்பாவோட சொத்துக்கள்லாம் நம்மளுக்கு வரணும். அம்மா கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நம்ம மனைவிமார்களுக்கு என்ன பண்ணணும், உண்மையான பாசம். சும்மா ஜாலியா பேசணுமேன்னு பேசுறேன், உண்மையான பாசம். அப்ப அந்த மாதிரி தாத்தா பாட்டியால பிரயோஜனம் இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், தகப்பனை போல தாயை போல பாலிய புருஷரை சகோதரர்களை போல கூட பிறந்த அண்ணன் தம்பி போல என்ன பண்ணணும், தாத்தா பாட்டிகளை அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கணும். முதிர் வயது உள்ள ஸ்திரீயை தாயை போலவும், ஓகே அம்மாவை போல, பாலிய ஸ்திரீயை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து, அதேதான் தங்கச்சியை போல அக்காவை போல தாத்தா பாட்டியை என்ன பண்ணணும், பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்க பாட்டியை திருநெல்வேலியில இருந்து எங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, எங்க பாட்டிக்கு ஒரே உடம்பெல்லாம் வலியா, ஒரே வேதனை, உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது அப்படின்னு எங்க பாட்டி. அதனால என்ன பண்ணோம்னா, இங்க சென்னையில கிண்டியில முதியோர்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க இல்லைங்களா, அங்க போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தாங்க எங்க அம்மா அப்பா. டாக்டர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, 90 வயசு ஆகி போச்சு பாட்டிக்கு, அவ்வளவுதான், இப்படிதான் இருப்பாங்க, பொறுத்து போய் தான் என்ன பண்ணணும், இதுக்கு எந்த மருத்துவமும் கிடையாது, எல்லாமே பாட்டி நார்மலா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஆனா பாட்டிக்கு மூக்கடைக்குது, சளி பிடிக்கி, மூச்சு விட முடியல, மூட்டு வலி, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படிதான் இனிமே பாட்டியோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பாட்டிக்கு ஒரே ஃபீலிங். வீட்டுக்கு வந்த பிறகு சென்னையில விளங்காத போற டாக்டர் பையா என்ன பண்ணல, ஒரு ஊசி போட்டானா, எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தானா ஐயா அப்படின்னு எங்க பாட்டி பாத்தீங்கன்னா ஒரே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அப்போ இந்த பாட்டியை நம்ம திட்டலாமா? ஏ பாட்டி, வயசான காலத்துல நீ அப்படிதான் இருப்ப, சும்மா இரு அப்படின்னு கடிந்து கொள்ளலாமா? 30-35 வயசுல எங்களுக்கே 40 வயசுலயே முட்டு வலிக்கு, கை காலெல்லாம் வலிக்குது, படிக்கட்டு ஏறி இறங்க முடியல, நீ 90 வயசுல கடந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா அப்படின்னு பாட்டியை திட்டுறது சரியா? அப்படி கடிந்து கொள்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, திரும்ப திரும்ப பாட்டிக்கு வேதனை தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க தாத்தா பாட்டிமார்கள் அவ்வளவுதான், வயசான பிறகு என்ன பண்ணும், முட்டு வலிக்கும், கை கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், கூணு விழுந்துரும். அப்ப அவங்கள கடிந்து கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போறேன், இது ஒண்ணும் இல்லை, மெடிக்கல்ல போயிட்டு இங்க கோயம்பேடுல ஒரு மெடிக்கல்ல இது சொன்னேன். எங்க பாட்டிக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா டாக்டர் ஊசி போடல, மாத்திரை கொடுக்கலன்னு எங்க பாட்டிக்கு ஒரே வருத்தம். அப்படின்னு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்கணும்னா விட்டமின் மாத்திரை என்ன பண்ணிருக்காப்ல மெடிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லை, இந்த உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கான், அந்த வியாதிக்கு பேர் இது, இந்த மாத்திரைய வாரம் 1 போட்டா சரியாயிருமாம் பாட்டி அப்படின்ட்டு கொடுக்க போறேன். முடிஞ்சா கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளதை இந்த வீடியோ தொடக்கத்துல போட்டு விடுறேன், இல்லை இதுக்கப்புறம் போட்டு விடுறேன், என்ன ரிசல்ட் வருது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்களை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட், அவங்கள ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் எப்படி ரெக்கவர் பண்றது, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்குமான ரெக்கவரிங் என்னது, ஒன்றும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனம் தான்
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்குமான ரெக்கவரி. மீட்கும் கரங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் கரங்கள். ஆனா நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்களுக்கு பைபிள் வசனம் அதை போய் டீச் பண்ணிக்கிட்டு சொல்லலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட என்ன சொல்றது விசுவாசம், அதோட கிரியையும் வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெடிக்கல்ல வாங்கின இந்த விட்டமின் மாத்திரைய பாட்டிக்கிட்ட போயிட்டு ஒரு வியாதியோட பேரு சொல்லி பாட்டிக்கு இதை கொடுக்க போறேன். என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த பதிவு என்ன பண்றேன், வெறும் சாதாரண விட்டமின் மாத்திரை தான், ஆனா பாட்டிக்கு ஒரு வியாதி இருக்கு, டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். உங்ககிட்ட பாட்டியோட சைக்காலஜி என்ன மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பதிவிடுறேன். நீங்களும் உங்க வீட்டில் முதியோர்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சேவை செய்வோம். நாடு தானாய் வளர்ச்சி அடையும். தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே.